ஏகனே போற்றி இணையாளும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருளந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். ஏனையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீடா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்கரன் ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு கொஞ்சம் வித்தியாசமான பதிவு. இது அதிகபட்சம் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பதிவும் இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஐயா எனக்கு இறப்பு அப்படின்றது சிரமம் இல்லாமல் போகுமா அப்படின்றது. ஏன்னா வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்கள் உண்டு, துன்பங்களை அனுபவிக்காமல் இப்படி மேலாப்பில் போகிற ஜாதகங்கள் உண்டு. துன்பங்களை அனுபவிக்கிறதும் மீண்டும் இன்பங்களை அனுபவிக்கிறதும் அப்படின்றது ரெண்டும் கலந்த ஒரு வாழ்க்கையில் சில ஜாதகங்கள் போகிறதும் உண்டு. எல்லாம் விடுங்க, சாகும்போதாவது நாங்கள் நிம்மதியாக சாகுமா, இல்லை செத்ததுக்கு பின்னால் எங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? இந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக எல்லா மதங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான், சில மதங்களை தவிர. அதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். பெரும்பாலான நமது இந்து மதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முற்பிறவி, இந்த பிறவி, இனிமேல் எடுக்கக்கூடிய பிறவி அப்படின்றது 3 பிறவிகளை நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் அந்த கர்மாக்களை நம்ம அப்படியேவும் போன பிறவியில் செஞ்ச கர்மா, இந்த பிறவியில் செய்யக்கூடிய கர்மா, அடுத்த பிறவியில் செய்யக்கூடிய கர்மா அப்படின்றது கர்மாவை ஒரு வழியாக கொண்டு அந்த கர்மாவின் வழியாக இந்த ஜீவன் அப்படின்றது முழுமையாக பரிபூரணம் அடைந்த ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அது மோட்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கொண்டு வர்றோம் இல்லையா? அப்போது இறப்பு அப்படின்றது பொதுவாக சாவு, நல்ல சாவு வேணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இது மாதிரி படுக்கையில் இருந்தேவும் மிக கஷ்டப்பட்டு, இது ரொம்பவும் கர்மாவை வாங்கின ஜாதகமாக இருக்கும். அது அவங்க கர்மா வாங்கலை, அவங்கள யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க கர்மாவை நிறையா வாங்கினவங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் பெரியவங்க ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே படுத்துருக்காங்க, படுக்கையில் விழுந்து ரொம்ப காலம், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படுத்துருந்தாங்க, 7 வருஷம் 8 வருஷம் படுத்துருந்தாங்க, அதுக்கு மேலே தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் என்ன? அது ஒரு வகையில் அது ஒரு விதமான ஒரு மிக கடுமையான ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியாதி வந்துடும். அந்த வியாதிக்கு பின்னால் இவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவு, அதாவது உயிரை தற்காலிகமாக தள்ளி போட்டு, அதாவது உயிர் போகிறத தற்காலிகமாக தள்ளி போட்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது என்ன அப்படின்னா புற்றுநோய், பிளட் கேன்சரு, போன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். போன் மேரோக்குள்ளே இருக்கக்கூடிய கேன்சர், அப்புறம் தொண்டையில் இருக்கக்கூடியது, இது மாதிரியான பல புற்றுநோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்பை அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கு. இதில் சிலர் ஆயுள் பலம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறவங்க பலமாக பொழைச்சிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பார்க்கக்கூடிய வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் போராட்டமான வைத்தியமாக இருக்கும். நிறைய அந்த மருந்துகள் அது சாப்பிடும் பொழுது அந்த மருந்தினுடைய வினை பயன் என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு முடி கொட்டுறது, உடம்பு அப்படியே டக்குன்னு இழைச்சி போகிறது, அப்படியே துரும்பு மாதிரி இழைச்சி போய் அப்புறம் அதை அப்படியே ஓரளவுக்கு அந்த வியாதி குணமாகும் பொழுது அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு வரக்கூடிய உடல்நிலையை கொண்டவங்களாக இருப்பாங்க. அல்லது அந்த வியாதி அதிகமாக முக்தி நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே அந்த வைத்தியம் அவங்களுக்கு பலனளிக்கலை அப்படின்னா அவங்களும் அந்த இறப்பை தழுவக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலலாம் இருக்கும். சிலருக்கு அந்த ரத்த புற்றுநோய் அப்படின்லாம் வந்துருச்சு அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரத்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. நம்ம வீட்டு பக்கமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அதீதமான கஷ்டங்களை படக்கூடிய நபர்கள் வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ண மாதிரி இருக்கும், மாதத்துக்கு 1 தடவை டயாலிசிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலலாம் ரொம்ப மாட்டி தவிச்சு அவங்களால ரொம்ப அதாவது இவ்வளோ இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான அனுபவத்தை, இதோட கொடுமை எதிர்க்கும் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இறந்து போகிறவங்களும் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 2வது செக்டாரில் வரும். 3வது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருந்துட்டு இருப்பாங்க, அந்த நாள் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த இறப்பு நாள் வரைக்கும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க.
ஒரு வாரம் 10 நாள் டக்குன்னு படுக்கையில் விழுவாங்க, இறந்து போயிடுவாங்க. இது வந்து டக்குன்னு உடனேவும் நேற்றைக்கு தான் பேசிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. நேற்றைக்கு வரைக்கும் நல்லா அந்த 70 வயசு 80 வயசுலையுமே அவர் வந்து கீழே படுக்கலையப்பா, அவங்க வந்து கொஞ்சம் வியாதியிலையெல்லாம் அவர் வந்து அடிபடலை, தெளிவான முறையில் தான் இருந்தார், நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை இருக்குது, இது ஒரு கேட்டகரி. இது 3வது வகையாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, அதாவது குடும்பத்தோடு பற்றுதலாக இருப்பாங்க, பற்றும் பாசமும் உள்ள உயிர் ஜீவனாக இருக்கும். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி. அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க மேலே, அவங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்து மேலே, அந்த எதிர்காலம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க அதாவது எப்போவுமே வந்து ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் வந்து எப்போவுமே வந்து துணையாக வந்துக்கிட்டே இருக்க முடியாது. இது ஒரு உயிர் போக இன்னொரு உயிர் வரும். இது வந்து பெட்டை கோழிக்கு 8 குஞ்சுகளை பெட்டை கோழிக்கு 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா அப்படின்ற மாதிரி, கட்டுச்சேவலை பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அந்த பெட்டை கோழி வந்து 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா அப்படின்றது. அதாவது வந்து வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அழகாக சொல்லியிருப்பார் அந்த வரிகளில். அதாவது 8 குஞ்சு பெற்றெடுக்குது, அந்த குஞ்சுக்கு வந்து இந்த தாய் தான் இருந்து இற போடணுங்கிற அவசியம் இல்லை, அதனுடைய வாழ்க்கை அதுவே வந்து சீராக கொண்டு போயிடும் அப்படின்றத வந்து இயற்கையினுடைய நியதி. ஆனால் நம்மளுடைய கவலை என்ன அப்படின்னா, பையன் நல்லா இருப்பானோ, நம்ம போனதுக்கு பின்னால் வந்து நம்ம பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமோ, நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமோ, பேரம்பேத்தியெல்லாம் நினைக்கக்கூடியவங்களாம் உண்டு. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து இறக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம அடைப்பில் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு வந்து தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு இந்த நட்சத்திரங்களில் இறந்து போயிட்டான் 2 மாதத்தில் அடைப்பு இருக்குது, 3 மாதத்தில் அடைப்பு இருக்குது, 4 மாதத்தில் அடைப்பு இருக்குது, 6 மாதம் அடைப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த அடைப்பு விகிதங்கள் மாதங்கள் வந்து மாறுபடும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த தனிஷ்டா பஞ்சமியில் இருக்கிறவங்க வந்து அந்த ஆத்மா அப்படின்ற வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட கலக்காமல் அது அப்படியே அந்த 6 மாதம் 4 மாதம் 3 மாதம் 2 மாதமெல்லாம் அந்த வீட்டையே சுற்றி வரும் அப்படின்றதும் வந்து நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் நம்மளுடைய மத நம்பிக்கை அப்படின்றதுல வந்து மறுப்பு கிடையாது இல்லையா. அப்போ இந்த மாதிரி 4 வகையான கேட்டகரியில் இருந்து தப்பிச்சு நான் எப்படி சார் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத பல ஜாதக அமைப்புகளில் நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயனம் சயனம் போகம் அப்படின்னு சொல்லுவோம். அயனம் சயனம் மோட்சம் விதிகள்லேருந்து மாறாதில்லை. நான் மட்டும் புதுசாக என்ன சொல்ல போகிறேன், அந்த 12ஆம் பாவத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அப்போ அந்த 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு ஜாதகருக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய பாவம் அந்த 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 12ஆம் பாவத்தில் வந்து கெடு கிரகங்கள் இருக்க பெரிய கெடு கிரகங்கள் இருக்கு. இப்போ சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், இந்த மாதிரி கிரகங்கள் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த சாவில் வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அழுந்தி சாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ராகு இருந்தாலும் அந்த வேலையை செய்யும். 12ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் சூரியன் சனி இருந்தாலும் அந்த வேலையை செய்யும். 6 மாதம் 2 வருஷம் சனி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து நீடித்த நாள் படுக்கையில் கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும். அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ராசியில் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் பாவத்தில் சனி இருந்தால் நெடுநாளைய படுக்கை வியாதி வரும். வியாதி வந்து அந்த வியாதி முத்தி போய் அல்லது அந்த வியாதியை குணப்படுத்த முடியாமல் அல்லது அவங்களுடைய இறப்பு வந்து மிக நெருக்கமாக இல்லாமல். என்ன காரணம் அப்படின்னா சனி தான் 12 காரகத்துவமும் அவன் தான், 8ஆம் பாவத்து காரகத்துவமும் அவன் தான். அவன் வந்து இந்த மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல படுக்கும்போது ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கேயே அவங்க இந்த உலக வாழ்க்கையிலேயே வந்து மிக கடுமையான ஒரு சிரமத்துக்கு ஆளாகி அதற்கப்புறமாக இறப்பை தழுவுவது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சூரியன் செவ்வாய் இருக்குது. சூரியன் திடீர்னு ஏதோ ஒரு வகையில் இரத்த கொதிப்புலையோ அல்லது வேறு ஏதாவது ப்ரெஷர் அதிகமாகி அவங்க வந்து கொஞ்ச காலம் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து இந்த இழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வந்து ஒரு பக்கம் பக்கவாதம் வருது இல்லையா, அந்த பராலிஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த மணிக்கட்டு மூட்டெல்லாம் வளைச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோயில் அப்படியே அவங்க பாதித்து கொஞ்ச காலம் அப்படியே மெதுவாக அந்த 1 வருஷம் 6 மாதமெல்லாம் இருந்து அதுக்கு பின்னால் வைத்தியம் பார்த்து அந்த வைத்தியம் 6ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த வைத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து எடுபடும். அது கோச்சார கிரகங்கள் சரியாக வரும்போது அந்த வைத்தியம் பார்க்கும்போது அந்த வைத்தியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பலனளிச்சு எந்திரிச்சிருவாங்க. அல்லது இந்த 6 மாதம் 1 வருஷம் படுக்கையிலேருந்து அந்த பக்கவாதம் அப்படின்ற நோயில் பாதித்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து சூரியன் இருந்தால்.
செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இந்த நான் சொன்ன இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சுத்திகரிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து இந்த கிரகங்கள் 12ஆம் பாவத்தில் இருந்து இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது மாதிரியான கிரகங்கள் இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த சிரமங்களை தருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதில் இருந்து இன்னும் என்னென்னா 6ஆம் பாவம் கெட்டு போயிருந்தது, இப்போ நான் மேலே சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் பாவம் முழுமையாக கெட்டு போயிருந்தது, டக்குன்னு அவங்க படுத்தாங்க டக்குன்னு செத்து போயிடுவாங்க, அந்த மாதிரி அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்து ஒரு வகையில், அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இவருடைய இந்த ஜாதகருடைய இறப்பு இருக்கும். இந்த ஜாதகருக்கான வரக்கூடிய நல்ல மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வந்து படுக்கையிலே விழுந்து அழுந்தி சாகிறது அப்படின்றது ஒரு அமைப்பு, அல்லது வியாதியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான ஒரு மனநிலையை கொண்டு ஏன்டா என்னோட இன்னும் வச்சிருக்கனே ஆண்டவனே கொஞ்சம் என்னை எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளெல்லாம் இந்த சனி சூரியன் செவ்வாய் ராகுக்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணும். அடுத்து அவங்க பிறக்கக்கூடிய லக்னத்தை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு இறப்பு அப்படின்றது வந்து தெளிவான முறையில் வரும். இந்த லக்னங்களிடையே முழுமையாக வந்து அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி தான். அந்த மகர ராசியை லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டு பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ராசி லக்னத்தை மையமாக வச்சு பிறக்கிறவங்களுக்கு இந்த மோட்சம் அப்படின்றது வந்து தெளிவான முறையில் வந்து சேரும். காரணம் என்ன அப்படின்னா இதுலேயே வந்து அந்த லாஜிக்கெல்லாம் நிறைய இருக்குது. சனி ஆன்மீக கிரகம், ஆன்மீக பாதையை நோக்கி அவர் வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து மகர ராசி. ஏன் கும்ப லக்னத்துக்கு அவர் வந்து மூலத்திரிகோணத்தில் இருக்காரு, அதில் வந்து வந்தால் வராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. மகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவம் அப்படின்ற விஷயத்தை தாண்டியும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம். அப்போ அந்த மகர லக்னத்தில் பிறக்கிறவங்க வந்து முழுமையாக கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் சாவாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், 12ல் குரு வீடு, தனுசு ராசி அப்படின்றது வந்து குருவுடைய வீடு அல்லவா. அப்போது மகர லக்னத்துக்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு குருவனுடைய வீடு. இங்கே தான் வந்து அந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது, கேதுனுடைய நட்சத்திரம், மோட்சக்காரகனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போது கர்மக்காரகனுடைய வீட்டில் ஜனனம் செய்ய இருக்கக்கூடிய லக்கண புள்ளி அது ராசி புள்ளி, அதற்கு 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய வீடு. இவர் வந்து அந்த ஞான பெருவழிக்கு செல்லக்கூடிய வழிமுறையை காமிக்கக்கூடியவர் வந்து இந்த குரு. படிப்புக்காரன் அல்லவா, அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுக்காரன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஞான உபதேசங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்பவர் வந்து குரு. அப்போ ஆன்மீக கிரகம் சனி. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது. இந்த கேது 12ஆம் பாவத்தில் நிற்க எல்லா லக்னங்களுக்குமே அது வந்து ஓரளவுக்கு பொருத்தி வரும். இருந்தாலும் இது அதீதமாக இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இது வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்றது வந்து இந்த மகர லக்னத்துக்கு, இந்த மகர லக்னத்தில் பிறந்து அல்லது மகர ராசியில் பிறந்து 12ஆம் பாவம் தனுசு வீடு எப்பவுமே உண்டு. இந்த 12ஆம் பாவத்தில் குருவோ கேதுவோ இருந்தால் இவங்களுக்கு அவங்களுடைய சாவு அப்படின்றது வந்து டக்குன்னு உடனே கிடச்சிடும். படுத்தாங்க இறந்தாங்க அப்படின்ற கேட்டகரியில் வந்துடும், இங்கே அடைப்பெல்லாம் வராது. அப்போ இது மாதிரி டக்குன்னு படுத்த உடனே இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர லக்னத்திற்கு ஒரு கொடுத்து வைத்த கொடுப்பினை அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதில் நிறைய இன்னுமே வந்து அந்த ஃபார்முலாஸில் நிறைய இருக்குது. இதுக்கு 8ஆம் பாவம் சுத்தமாக இருக்கணும், 8ஆம் பாவாவதி கலங்கம் இல்லாமல் இருக்கணும். 8ஆம் பாவாதி அப்படின்றது வந்து மகர லக்னத்துக்கு 8 வந்து சூரியன் வந்து மிக கடுமையான தோஷத்துக்கு ஆளானவனாக இருந்தாலும் அந்த சிரமத்தை கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து 6ல் அல்லது வந்து பகைக்கிரகங்களோட நோக்கோடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறந்தாலும் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு போகக்கூடிய நிலையை அந்த சூரியன் கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மகர லக்னத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ஏதேனும் ஒரு வகையில் இந்த மகர லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்று 11ஆம் வீட்டிலிருந்து பார்க்கறது, 3ஆம் பார்வையாக பார்க்கறது, இல்லை மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியிலிருந்து பார்க்கறது, தன்னுடைய வீட்டை தானே சொந்த வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக, அல்லது மேசராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக தனது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேசராசியில் சனி வந்து நீச்சமாகி போயிடுவார், நீச்சமாகக்கூடிய சனி மீண்டும் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது இந்த மகர ராசிக்கு ரிஷப ராசியில் சனி அல்லது கன்னி ராசியில் சனி,
இது மாதிரி திரிகோண வீடுகளில் வந்து இந்த சனி சம்பந்தப்பட்டு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது மோட்சத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஜாதகமாக நம்ம கண்டிப்பாக எடுத்து பார்க்கலாம். இல்லை இந்த மகர ராசி அல்லது லக்னத்தை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 12 கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒன்று லக்னத்திலேயே நீச்சமாகி இருக்கலாம், அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் உச்சமாகி இந்த லக்னத்தை பார்க்கலாம், அல்லது ரிஷபராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கலாம், அல்லது கன்னிராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கலாம். அப்போ இந்த குருவினுடைய நோக்கத்தில் இந்த லக்னம் விழுகிறதும், அல்லது குருவனுடைய நோக்கில் சூரியன் சனி 2 கிரகங்கள் பார்வை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது சூரியன் சனி 2 பேருமே இணைவு பெற்று இந்த லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மோட்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் உதாரண ஜாதகம் அப்படின்றத ஒன்று தர்றேன். நீங்கள் இந்த உதாரண ஜாதகத்தை நீங்கள் உங்கள் ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒரு இறப்பு நிலை வரும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகர் வந்து 30/9/1982 பிறந்திருக்கார். 2 மணி 5 நிமிஷம் PM மத்தியான நேரம் 2 மணி 5 நிமிஷத்துக்கு உடுமலைப்பேட்டை ஊர், பிறந்த ஊர் வந்து உடுமலைப்பேட்டை. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா லக்கணம் வந்து மகர லக்கணம். லக்கணம் புள்ளி உட்காந்துருக்கிறது வந்து உத்திராடம் 3ஆம் பாதம், சூரியனுடைய ஆன்மக்காரகனுடைய புள்ளியில் தான் லக்கணம் புள்ளி உட்காந்துருக்கு. 2ல் சந்திரன் கும்பராசி, 6ல் ராகு, 6ஆம் பாவத்தில் ராகு, அப்போ 12ஆம் பாவத்துக்கு கேது யூஸ்வலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். 12ஆம் பாவத்தில் கேது, அப்போ நம்ம சொன்ன ஏற்பாடெல்லாம் இப்போ எப்பவுமே வந்து லக்கணத்துக்கு 12ல் கேது வந்தால் மோட்ச ஜாதகம்னு சொல்லிடுறோமா. இன்னுமே அழுத்தமாக நான் சொன்னது அப்படின்றது வந்து மகர லக்கணம். லக்கணத்துக்கு 12ஆம் வீடு வந்து குருவினுடைய வீடு, அது மூலத்திரிகோணம் அடையக்கூடியது, குருவினுடைய மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு தனுசு வீடு. அந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடியது கேதுனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் வந்து ஏற்கனவே மோட்சத்தை அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும். மீண்டும் இந்த இடத்துலேயே வந்து கேதுவும் உட்காந்துடுறாரு. இப்போ இன்னொரு விஷயத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. லக்னாதிபதி மீண்டும் கன்னிராசியில் போய் உட்காந்துடுறார். உட்காந்து லக்னத்தை திரிகோண அமைப்புகளில் தொடர்பு கொள்கிறார். அவர் உட்காந்துருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். கூடவே சூரியனை உட்காந்துருக்கார். ஆன்மக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு 8க்கு 2ஆம் பாவத்தில் உட்காந்துறார். ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் அந்த இடத்துலயே உட்காந்துருக்கார். லக்ன புள்ளியை உருவாக்கக்கூடிய சூரியனும் சனியோடு சேர்ந்திருக்கார். ஆன்மீக கிரகத்தோடு ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இணையப்பெற்ற ஒரு அமைப்பு. இந்த குரு லக்கணத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். சனி உச்சமாகக்கூடிய இடத்துல குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே ரொம்ப ஈஸியாக எந்த மாதிரியான இறப்பு இவங்களுக்கு வரும் அப்படின்றத நம்ம தெளிவான முறையில் பார்க்கறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகம். 11ஆம் பாவத்தில் வந்து செவ்வாயும் மாந்தியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 10ஆம் பாவத்தில் சனி இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து மிக கடுமையான விஷயத்தை கொடுக்கும். இது ரொம்ப வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இங்கே வந்து 9ஆம் பாவத்தில் தான் இருக்கார். இங்கே 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொன்னாலுமே இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் சூரியன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து 9ஆம் பாவத்திலே உட்காந்துறாங்க. அப்போ 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் அப்படின்றது வந்து மிக கனத்த பாவமாக இருக்குது, கனத்தை அதிகமாக வைத்த பாவமாக இருக்குது. 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு 12ஆம் பாவம் அப்படின்றது வந்து அதிக கிரகங்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவத்துக்கு கொஞ்சம் வலுசை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதாவது கர்மம் அப்படின்னு சொல்ல கர்மத்தை கழித்து வெளியே போகக்கூடியது. அதாவது ஆன்மீக கிரகம், அறிவு கிரகம், அந்த ஆன்மீகத்தை நோக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 10ல் லக்கண புள்ளி மகர லக்கணத்தில், அது ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. 12லே கேதுவும் உட்காந்துருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் வாழ்க்கையிலும் தொழிலில் குடும்ப ரீதியாக மன ரீதியாக உறவு ரீதியாக சிரமங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இவங்கள் வீடு பேறு அமையக்கூடிய ஒரு ஜாதகராக விளங்குவாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.